சூர்யா வந்து படிக்க வைக்கிறீங்க, அவன் முடிக்கிறான், அதுக்கப்புறம் காலேஜ் போகிறான், காலேஜ் முடிக்கிறான், இப்போ ஏதோ தொழில் பண்ணுறான், அப்புறம் ஹீரோ ஆகிட்டான். இத்தனை நாள் வரைக்கும் குடும்பத்தை நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் குடும்பத்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ அவன் கீழே நாங்கள் இருக்கிறோம். அது ஏற்கதானே இப்போ வாழ்நாடு போல நீ ஹீரோ தானே உங்கள் உள்ள உச்சகட்டம். ஒரு திரைப்படத்துறையிலோட உச்சம் அப்படிங்கிறது ஒரு நடிகனுக்கு உச்சம்ங்கிறது ஹீரோ ஸ்தானம் தான். புரியுது உங்களுக்கு? நாசில் கூட 2-3 படங்களில் ஹீரோவை ட்ரை பண்ண படம் ஓடல இல்லை, படைப்படி வில்லன் தான் வந்துட்டார். ஹீரோவை நிற்கிறது சாதாரண மேட்டர் கிடையாது. அதில் அதிர்ஷ்டக்காரன் வந்து க்ரூடான வில்லன் வேஷம் பண்ணிட்டு ஹீரோ நின்னாலும் ஒரே ரஜினிகாந்த் தான். அந்த ரவுண்ட் ஆளுகளில் கொடூரமான வில்லன் வேஷம் பண்ணிட்டு 14வது தினில் வந்து அந்த ஸ்ரீதேவி கடைசியில் ரேப் பண்ணுற மாதிரி சஜஸ்டிவாக தான் காட்டுவாங்க. அடே விட்றா கிளைமாக்ஸில் ஸ்ரீதேவியை ரஜினி ரேப் பண்ணிட்டு இருக்காரு. கேமரா காட்ட மாட்டாங்க, கமல் மூஞ்சி காட்டாங்க, விட்றா விட்றா அப்படிம்பாங்க. அப்போ ரேப் பண்ணான்னு தெரியும். அப்படி கொடூரமான வேஷமெல்லாம் பண்ணால் கூட படத்தில் வந்து தலைவா பரட்டை அப்படின்னு ஜனம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர். ரஜினிக்கு கிடைச்ச பேர் புகழ் வந்து கடவுளுடைய பிளஸிங் தான். அது நடிப்பு திறமையெல்லாம் ரெண்டாகும்.